குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 915 ஆரம்பிக்கிறது. விருத்தம் என்று உயிரெழுத்துக்களை கொண்டு கணக்கு பண்ணுவதிலும் கூட பாதத்துக்கு பாதம் அக்ஷர வித்தியாசம் உள்ளதாயும் சில மீட்டர்கள் உண்டுதான். எல்லா பாதமும் ஒரே அளவான அக்ஷரம் கொண்டது சமவிருத்தம். இப்படி இல்லாமல் முதல் பாதத்திலும் 3ஆம் பாதத்திலும் ஒரே அளவு அக்ஷரங்களும், அதற்கு வித்தியாசமாக 2ஆம் பாதத்திலும் 4ஆம் பாதத்திலும் ஒரே அளவான அக்ஷரங்களும் கொண்ட மீட்டர்களும் உண்டு. இவற்றை அர்த்த சம்வருத்தம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பாதமுமே வேறு வேறு எண்ணிக்கையில் அக்ஷரங்கள் கொண்ட மீட்டர்கள் கூட இருக்கின்றன. இவை விஷம விருத்தம் எனப்படும். அதென்ன விஷமம் என்றால், வி சமம் என்பதே விஷமம். சமத்துக்கு எதிரானது விஷமம். எல்லா பாதமும் சமமான அக்ஷரம் கொண்டதாய் இல்லாமல் இருப்பதால் விஷம விருத்தம் என்று பெயர். யாரை பற்றியும் விஷமமாக பாடுவது என்ற அர்த்தமில்லை. விஷமம் என்ற வார்த்தை மிஸ்சிஃப் என்ற அர்த்தம் கொடுப்பதற்கு காரணம் கூட அது சமநிலையில், அதாவது நடுநிலையில் இருந்து கொண்டு உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் வெளியிலே ஒரு அர்த்தமும் உள்ளுக்குள்ளே திருசமனாக இன்னொரு அர்த்தமும் கொடுக்கும்படியாக பேசுவது அல்லது காரியம் செய்வதாக இருப்பதுதான். திரிசமன் என்கிற போதும் அது சமமாக இருப்பதை திரிப்பது என்று பொருள்படுவதாகவே தோன்றுகிறது. 2ஆல் வகுத்து சமபாதிகளாக ஈவு கொடுக்காத ஒற்றைப்படை எண்களை எல்லாம் விஷமம் என்பார்கள். 5, 3 ஆகியவை ஒற்றைப்படை எண்கள் தானே. ஆகையால் 5 புஷ்பபானங்களை உடைய மன்மதனை விஷமச்சரன் என்றும், முக்கண்ணனான பரமேஸ்வரனை விஷம நேத்திரன் என்றும் சொல்வது உண்டு. இங்கிலீஷில் ஆட் ஈவன் என்கிற போதும் ஈவன் என்பது இரட்டைப்படையை மட்டுமில்லாமல் ஈவன் மைண்டட் என்பதில் சமநிலையான மனசை குறிப்பிடுகிறது. ஒற்றைப்படையை குறிக்கும் ஆட் என்பது விஷமம், அதாவது மிஸ்சிஃப் என்று அர்த்தம் தராவிட்டாலும் அதற்கு கிட்டே உள்ள விசித்திரமான ஃபேன்சிஃபுல் என்ற அர்த்தங்களையும் தருகிறது. ஆட் பிஹேவியர், ஆட் எக்ஸ்பிளனேஷன் என்று சொல்லும்போது விருத்தங்கள் பெரும்பாலும் சமமாயிருப்பவைதான். அர்த்த சம விஷம விருத்தங்கள் அபூர்வமே. ஆனால் ஜாதிகளிலோ வரிக்கு வரி, பாதத்துக்கு பாதம் மாத்திரைகளின் எண்ணிக்கை வித்தியாசமாயிருப்பதே பொது வழக்கமாயிருக்கிறது. உதாரணமாக, ஆர்யாவில் முதல் பாதம் 3ஆம் பாதம் ஆகிய இரண்டில் தலைக்கு 12 மாத்திரைகள் இருக்க வேண்டும். 2ஆம் பாதத்தில் 18 மாத்திரை இருக்கணும். கடைசியான 4ஆவதில் 15. நம்முடைய ஷட்பதி ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்கள் ஆர்யா ஜாதியில் அமைந்தவைதான். அதன் முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டால் முதல் பாதம் அல்லது வரி அவிநய மபநய விஷ்ணு மாத்திரை கணக்கு பண்ணினால் அ வி ந ய ம ப ந ய என்று 8 அனுஸ்வாரம், விசர்க்கம், அடுத்தாற்போல ஒன்றுக்கும் மேற்பட்ட மெய்யெழுத்து என்கப்பட்ட எதுவும் இல்லாமல் சுத்தமான குரில்களாக இருக்கின்றன. அதனால் இந்த 8க்கும் 8 மாத்திரை. அப்புறம் விஷ்ணு என்று வருவதில் உள்ள வி மட்டும் அது குறிலாக உள்ள போதிலும் அதன் பின்னால் இஷ்யு எண்ணு என்ற 2 மெய்யெழுத்து வருவதால் நெடிலைப் போல 2 மாத்திரை பெற்றுவிடுகிறது. முதலில் சொன்ன 8 மாத்திரை பிளஸ் 2, அதாவது 10. இஷ்ணோ என்பதில் ஓ என்ற நெடில் வருகிறது. அதற்கு 2 மாத்திரை. மொத்தம் முதல் வரியில் 10 பிளஸ் 2, அதாவது 12 மாத்திரை. 2ஆவது வரி தமனய மனக சமய விஷம் ருகது ருஷ்ணாம் த ம ய ம என்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாத்திரை வீதம், மொத்தம் 4. அப்புறம் நக என்ற குறியான நாக்கு பின்னால் விசர்க்கம் வருவதால் 2 மாத்திரை. 4 பிளஸ் 2, அதாவது 6. அப்புறம் ச ம ய வி ஷ ய இம் ரு க என்று 8 சுத்தமான குரில்கள். மிரு என்பது கூட உகாரத்தை தாழ்த்தி சொல்லும் குற்றிய லுகர வர்க்கத்தை சேர்ந்ததால் சம்ஸ்கிருதத்தில் ஒற்றை மெய்யெழுத்து குரில்தான். அதை இம்மு இரு உ என்பதாக 2 மெய்யெழுத்துடன் சேர்ந்த உயிரெழுத்தாக கொள்ளக்கூடாது. இதோடு 2ஆம் வரியில் 6 பிளஸ் 8, அதாவது 14 மாத்திரை. அப்புறம் திருஷ்ணாம் என்பதில் வரும் திருவும் சற்று முன்ன சொன்ன மிரு மாதிரி குற்றியலுகரமானதால் அதற்கும் ஒற்றை மாத்திரைதான் என்றாலும் அதை அடுத்து வரும் விஷ்ணாம் என்பதில் இஷ்யு எண்ணு என்ற இரட்டை மெய்யெழுத்துக்கள் வருவதால் இங்கே த்ருவுக்கு 2 மாத்திரை. 14 பிளஸ் 2 முடிவில் வரும் இஷ்ணாம் நெடிலானதால் அதற்கும் 2 மாத்திரை. ஆக மொத்தம் 2ஆம் பாதத்தில் 18 மாத்திரை. 3ஆவது பாதம் பூததயாம் விஸ்தாரய பூ நெடிலானதால் 2 மாத்திரை. தாவுக்கு ஒவ்வொரு மாத்திரை. யாம் நெடில் 2 மாத்திரை. வீக்கு சேர்ந்தாற்போல் இசு இத்து என்று 2 மெய்யெழுத்து வருவதால் இரட்டை மாத்திரை.
தா நெடிலானதால் 2 ர ய ஒவ்வொன்றும் 1. மொத்தம் 3ஆம் வரியில் முதல் வரி போலவே 12 மாத்திரைகள். இந்த முதல் ஸ்லோகத்தின் கடைசி வரி தாரிய சம்சார சாகரதக, தா 2 மாத்திரை, ர ய தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை, சம் என்பதில் இம் என்கிற அனுஸ்வாரம் வருவதால் இரட்டை மாத்திரை, சா 2 மாத்திரை, ர 1, மறுபடியும் சா 2, க ர தலைக்கு ஒவ்வொரு மாத்திரை, தக என்று முடிவதில் விசர்க்கம் வருவதால் 2, மொத்தம் கடைசி பாதத்தில் 15 மாத்திரை. ஆர்யா மீட்டரிலேயே கீதி என்றும் சற்று வித்தியாசமாக ஒன்று உண்டு. அதிலேயும் முதல் 3ஆம் பாதங்களுக்கு 12 மாத்திரை தான். ஆனால் 2, 4 ஆகிய இரு பாதங்களுக்கும் இதிலேயே 18 மாத்திரைகள். 2 பாதங்கள் 12 மாத்திரையும் 2 பாதங்கள் 18 மாத்திரையும் கொண்ட இது அர்த்த சமமாத்ரா ஜாதியைச் சேர்ந்ததாகும். மூக பஞ்சசதியின் ஆர்யா சதக ஸ்லோகங்கள் இந்த ஜாதியில் அமைந்தவைதான். முதல் ஸ்லோகம் காரண பரச்சித்ரூபா காஞ்சீபுர சீம்னி காமபீட்டகதா காசன விகரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா. முதல் பாதம் கா ர ந ப ர சி. அடுத்து த்ரூவில் இரட்டை மெய்யெழுத்து வருவதால் த்ரு நெடிலானதால் பா மொத்தம் 12 மாத்திரை. இரண்டாம் பாதம் கா இஞ்சி பூ ர சி இம்னி கா ம பி ட க தா மொத்தம் 18 மாத்திரை. மூன்றாம் பாதம் கா ச ந வி ஹ ர தி க ரு நா மொத்தம் 12 மாத்திரை. நான்காம் பாதம் கா இஷ்மி ர, அடுத்தாற்போல இஸ்ஸு இத்து என்ற 2 மெய்யெழுத்து வருவதால் ஸ்ட ப க கோ ம லா இங்க ல த மொத்தம் 18 மாத்திரை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.